நாம் தமிழர் கட்சிக்கு உள்ளே போய் ஊடுருவி சீமான் அவர்கள் பக்கத்திலே உட்கார்ந்து உறவாடி கெடுத்து சீமான் அவர்களை வீழ்த்திட்டு இந்த கட்சி எப்படியா கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய குரூப்புகள், நிறைய நபர்கள் கடந்த 10-12 ஆண்டுகளாகவே களத்துக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி சீமான் அவர்கள் இந்த கட்சியை தன்னோட கட்டுப்பாடுகளை இப்போ வரைக்கும் வச்சுட்டு இருக்காரு. அப்படி நிறைய குரூப்புகள், நிறைய நபர்கள் செயல்பட்டாங்க. அப்படி செயல்பட்ட நபர்களில் ஒரு நபர் தான் பாரிசாலன். நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின காணொலியில் சொல்லியிருந்தேன், இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தோற்றவுடன் அந்த நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் ஒரு அதிருப்தி நாம் தமிழர் கட்சி தலைமை மேலே உருவாகும். இந்த அதிருப்தியை வைத்து வேறு ஏதாவது மாற்றத்தை உருவாக பல பேர் முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு. அதில் முதல் வரிசையில் நிற்கக்கூடியது பாரிசாலன் என்ற அந்த நபர். இந்த பாரிசாலன் யார்? 10-15 வருடங்களாக இந்த அரசியலில் பாரிசாலனோட பயணம் எப்படி இருந்துச்சு, பாரிசாலனுடைய லாபிகள் யார் யார், லிங்க் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறதான் நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஈழ இன அழிப்புக்கு பின்பாக தமிழ் தேசிய அரசியல் சமூக ஊடகங்கள் வாயிலாக தமிழ்நாட்டில் பரவலாக பேசப்பட்டுச்சு. இப்படி பேசப்பட்ட தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்தில் திமுக காங்கிரஸ் எதிர்ப்பை மட்டும் மையப்படுத்தி போச்சு. அதுக்கப்புறம் தான் திராவிடங்கிற சித்தாந்தம் தவறு, திராவிடங்கிற போதைக்குள்ள தமிழர்கள் அல்லாதவர்கள் நிறைய பேர் உள்ள ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டது. அது 2013 தான் அதோட பிகினிங் அப்படிங்கிறவங்க தான் நம்ம சொல்ல முடியும். எக்ஸாக்டாக அதுதான் உண்மையும் கூட. இந்த 2013 ஈழ இன அழிப்புகள் தொடர்பான காணொலிகள் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இந்த கருத்தியல் ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு. தமிழர்கள் அல்லாதவர்கள் திராவிட போர்வைக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் தமிழர்களுக்கு ஒரு நல்லாட்சி கிடைக்கல, தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. அப்போ அந்த பேசப்படும் போதே நிறைய டைவர்ஷன்ஸ் அதுக்குள்ள உளவுத்துறையால் திணிக்கப்பட்டது. எப்போவுமே இந்த இன்டர்நேஷனல் லெவலில் பிரிட்டிஷ் ஆரம்பித்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று உண்டு, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. அதை அவங்க ரொம்ப தெளிவாக பண்ணாங்க. ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் எப்படிலாம் நம்ம ஒரு குரூப்பை பிரித்து வச்சு இந்த அரசியல் கருத்தியல் பலமாகாமல் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நிறைய பேர் உள்ளேருந்து வேலை பார்த்தாங்க. அப்படி வேலை பார்த்த எல்லாருக்குமே ஒவ்வொரு அஜெண்டாக்கள் கொடுக்கப்பட்டு அவங்க என்ன பேசணும், எப்படி செயல்படணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நன்றாக கற்பிக்கப்பட்டு களத்தில் இறக்கிவிடப்பட்டிருந்தாங்க. அப்படி உருவான எழுச்சி பெற்ற நபர்களில் ஒரு நபர் தான் பாரிசாலன் என்ற ஒரு நபர். நீங்கள் 10-12 வருஷத்துக்கு முன்னால் அந்த அரசியலை பார்த்துருந்தவங்களுக்குலாம் தெரியும். ஆரம்ப கட்டத்தில் தமிழர் உலகம்னு அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. உரப்பாக்கம் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நபரும் மருத்துவர் சிவகுமார் அப்படிங்கிற ஒரு நபரும் சேர்ந்து தான் இந்த தமிழர் உலகம் அமைப்புக்கான ஃபண்டிங் சோர்ஸை அப்போ கொடுத்துட்டு இருந்தாங்க. பாரிசாலன்லாம் அப்போ என்ன பண்ணுவாப்புல அப்படின்னா, ஒரு குவாலிஸ் அவங்களுக்கு உண்டு. அந்த தமிழர் உலகத்தில் உள்ளவங்கலாம் ஒரு யூனிஃபார்ம் உண்டு, ஒரு டிஷர்ட் இருக்கும், அதில் ஒரு உலக வரைபடம் போட்டிருக்கும், தமிழர் உலகம்னு எழுதியிருக்கும். அதை போட்டுட்டு தான் எல்லா பக்கமும் போவாங்க. அரசியல் ரீதியான தலங்கள் எல்லா பக்கமும் அந்த டிஷர்ட், அந்த ஆடைகளை போட்டுட்டு தான் போவாங்க, அந்த வண்டியில் தான் போவாங்க. பாரிசாலனை சுற்றி எஸ்கார்ட் மாதிரி எப்போ ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அப்போவே இந்த கட்டமைப்புகள்லாம் பாரிசாலன் வந்தாச்சு. ஒரு பிளாக் கேட் செக்யூரிட்டியோட போகக்கூடிய ஒரு கட்டமைப்புலாம் அப்பவே வந்தாச்சு. 2014 திருச்சியில் கல்லணையில் வச்சு ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கூட்டமும் நடக்குது. தமிழ்நாட்டில் நடந்த முதல் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கூட்டம் அதுதான். அந்த கூட்டத்துக்கு பாரிசாலன் எப்போதும் போல் அந்த குவாலிஸில் அந்த யூனிஃபார்மோட ஒரு டீமோட இறங்கினாப்புல. அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட நிறைய தமிழ் உணர்வாளர்கள் கலந்துருந்தாங்க. தோழர் செல்வா பாண்டியர், தோழர் இமயம் சரவணன், இவங்க எல்லாருமே அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்தில் பாரிசாலன் முன்வைத்த கருத்துக்கள் அப்படிங்கிறது, எங்கள் தலைமையில் எல்லாரும் ஒன்று சேருங்க, தமிழர் உலகம் தலைமையில் நான் அதை லீட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கருத்து தான். அப்போவுமே பாரிசாலனுடைய பின்புலங்களை நிறைய பேர் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாளடைவில் இந்த தமிழர் உலகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது உள்ள நிறைய பணம் மோசடி சிக்கல்கள் எழுந்து மருத்துவர் சிவகுமார் அவர்கள்ட்ட நிறைய பணம் உரப்பாக்கம் பாண்டியன் மோசடி பண்ணிட்டார், பாரிசாலன் நிறைய பணத்தை அதில் மோசடி பண்ணிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அந்த தமிழர் உலகம் அமைப்பு கலைக்கப்படுது. மருத்துவர் சிவகுமார் நிறைய பணத்தை விரயம் செய்து அந்த கூட்டத்திலேருந்து வெளியே போகிறார். அதற்கு பின்பாக பாரிசாலன் எடுத்த முயற்சி அப்படிங்கிறது ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதில் நாட்டு வகை நாய்களை விற்கிறது. கன்னி, சிப்பிப்பாறை இந்த மாதிரியான நாய்களை எல்லாம் விற்பனை செய்யும் தொழிலை பாரிசாலன் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தாப்புல. அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழன் முன்னிலையில் இணையக்கூடிய வாய்ப்பு பாரிசாலன் கிடச்சிது. அப்போ ஒரு முறை ஃபோனில் பேசும்போது பாரிசாலன் என்ற சொன்ன ஒரு விஷயம், சீமான் உணர்வுடைய மனைவி ஒரு தெலுங்கு பெண்மணி, அவர்கள் கையால் தண்ணி வாங்கி குடிக்கிறது அப்படிங்கிறது விஷத்தை வாங்கி குடிக்கிறது சமமாக தான் எனக்கு இருக்குது. ஆனால் எனக்கு இந்த அரசியலில் ஒரு அடையாளம் வேணும், நான் ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகணும், அதனால் நான் பல்ல கடிச்சிட்டு உள்ளே இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை என்கிட்ட அவர் பதிவு பண்ணியிருந்தா இருக்கும். இப்போ இந்த காலகட்டங்களில் சைமல்டேனியஸாக இன்னொரு விஷயம் நடந்துச்சு. நாயக்க வம்சம் ஈழத்தை கைப்பற்றி கண்டியை தலைநகரமாக கொண்டு ஆண்டாங்க. அந்த நாயக்க வம்சத்துக்கும் இப்போ ஈழத்தில் இன அழிப்பை நடத்திய சிங்கள வம்சத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ சிங்கள அதிபர்களாக வரக்கூடிய, சிங்கள அதிபர்கள் வம்சாவளியில் வரக்கூடிய எவ்வளோ பேரும் அந்த படைகளில் இருந்த நிறைய பேருக்கு நாயகி அப்படிங்கிற பேர் இருக்குது. ஸோ நாயக்க வம்சத்துக்கும் இவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அவர்களுடைய அந்த தமிழர்கள் மீதான வன்மம் அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டி நாயக்க வரலாறை தொகுத்த நபர் ஒரு விவாதத்தை கிளப்புறார். இப்படி ஒரு விவாதத்தை கிளப்பிய நபர் பாரிசாலன் கிடையாது.
நமக்கு எல்லாம் தெரியும் கண்டிநாயக்கர் வரலாறை தொடர்ந்து பேசுனது பாரிசாலன். ஆனால் அதை தொகுத்த நபர் வேறொரு நபர். அவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் அந்த வரலாறை தொகுத்து வெளியிடுவதற்கு முன்னால் மரணிக்கிறாரு. அவர் மரணித்த பின்பு இந்த கண்டிநாயக்கர் வரலாறை பாரிசாலன் பேசுகிறார். கெட்டிபொம்ம நாயக்க வரலாறை எழுதியவர் அதை பற்றி ரொம்ப பெருசாக பேச முடியல. ஆனால் அதை பாரிசாலன் பேசினார். யூதாகரன் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இலுமினாட்டி அரசியலை, இப்போ பாரிசாலன் பேசிட்டு கூடிய இலுமினாட்டி அரசியலை தொகுத்து அது சம்பந்தமாக நிறைய ஆய்வுகள் பண்ணி கலாய்வுகள் பண்ணி நிறைய சோர்சஸ்லாம் தேடி எடுத்து பேசின ஒரு நபர். ஆனால் யூதாகரன் அதை முழுவதாக பேசுவதற்கு முன்னாலேயே மர்மமான முறையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் மரணிக்கிறாரு. அவர் மரணித்தவுடன் அந்த அரசியலை முழுமையாக தன்வசப்படுத்தி தான் அதை முழுமையாக முன்னிறுத்தி தானே கண்டுபிடிச்ச மாதிரி பாரிசாலன் பேசுகிறார். இப்போ இந்த வரலாறுகள் எல்லாமே தொகுத்தது, கண்டுபிடிச்சது, அதோட தேடல் சோர்சஸ் எல்லாம் தேடினது எல்லாமே வேற நபர்கள். ஆனால் பேசி பேர் வாங்கினது யார் அப்படின்னா பாரிசாலன். பாரிசாலன் இதெல்லாம் பேசுறதுக்கு எப்படி இந்த பின்னால் இருக்கக்கூடிய கட்டமைப்பு அனுமதிச்சது? இப்படி முழுக்க முழுக்க மற்றவர்களுடைய உழைப்பை திருடி அதை தன் உழைப்பாக காமிச்சு தமிழ் தேசியத்துக்குள்ள தன்னை நிலைநிறுத்தி கொண்ட ஒரு நபர் தான் பாரிசாலன். முகநூல்ல சீனி மாணிக்க வாசகம் அப்படிங்கிற ஒரு நபர் உள்ள இறங்கி தமிழ் தேசிய அரசியல் பேச ஆரம்பிச்சார். ஆரம்ப கட்டங்களில் அவர் ஒரு 10-20 ஐடிஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆரம்ப கட்டங்களில் அவர் பேசுனதெல்லாம் வந்து மேற்பயன்கள் சார்பு அரசியல். அப்புறம் வந்து தமிழ் தேசிய அரசியல் வந்து பரவலாக பேசப்பட்ட போது தமிழ் தேசிய அரசியல் பேச ஆரம்பிச்சார். ஒரு டீம் அவர் வந்து உருவாக்குனார். எல்லாம் எவ்வளோ பணம் கேட்குறாங்களோ அந்த பண உதவிகள்லாம் அவர் பண்ணுவார். கொடுத்து ஒரு டீமை தனக்குன்னு அவர் உருவாக்கினார். உருவாக்கி அவர் பண்ண ஒரு விஷயம், நாம் தமிழர் கட்சியை நம்ம எப்படியாவது நம்ம கண்ட்ரோலில் எடுத்துடணும் அப்படிங்கிற திட்டத்தை வந்து முன்மொழிந்தது. அவரோட திட்டத்தை ஏற்றுக்கிட்டு நிறைய பேர் அவர் கூட இருந்தாங்க. இப்பவும் அவருக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த சீனி மாணிக்க வாசகம் அப்படிங்கிற ஒரு நபருடைய நடவடிக்கைகளில் நிறைய சந்தேகங்கள் வந்து அவரோட பின்புலத்தை ஆராய ஆரம்பித்தோம். அவர் இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் ஈழத்தில் போய் நடத்தின அந்த முதல் கட்ட ஒரு இன அழிப்பின் போது, ஒரு அட்டூழியங்களின் போது அந்த படையில் சிக்னல் டிவிஷனில் வேலை பார்த்த ஒரு நபர் அப்படிங்கிறத நாங்கள் அப்புறம் ரிவீல் பண்ணி வெளியே கொண்டு வந்தோம். இப்போவும் அவர் உளவு நிறுவனங்களுக்காக இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்துக்குள்ளே இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு, சில பாசிச சக்திகளுக்காக அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக எடுத்து முன் வச்சோம். இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் சாட்டை துரைமுருகன் கொழும்பு போயிருந்தார் இல்லையா, அதை வந்து பாரிசாலன் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் தேசிய அரசியலை வந்து முகநூலில் பேசக்கூடிய நபர்கள் கூட, சாதாரணமாக பேசக்கூடிய பதிவிட்டு பேசக்கூடிய நபர்கள் கூட இலங்கைக்குள்ளே ரொம்ப எளிமையாக போயிட்டு வர முடியாது. ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வந்துடுவாங்க. களஞ்சியம் சிவகுமார்லாம் வந்து ஒரு பிரபலமாகாத ஒரு நபர். அவர் இலங்கைக்கு போயிருந்தப்போ கூட அங்கே உள்ள விசாரணை நிறுவனங்களால் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டார். அப்படிப்பட்ட சூழலில் எப்படி இந்த சாட்டை துரைமுருகன் இவ்வளோ ஈஸியாக போயிட்டு வராரு, அவர் வந்து சிங்களத்தோட ஒரு கைக்கூலி, அவர் ஒரு ஏஜென்ட்டு, உளவாளி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பாரிசாலன் பதிவு பண்ணியிருந்தாப்புல. இப்போ இந்த சீனி மாணிக்க வாசகம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஸ்ரீலங்காவில் தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் சில பிஸ்னஸை அவர் ஸ்ரீலங்காவில் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியிலையும் கொழும்புலையும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபரை தனக்கு திருமணம் முடிந்த சில நாட்களில் பாரிசாலன் போய் பார்த்து சந்தித்து பேசியிருக்காப்புல. அவர்களுக்குள்ள என்னென்ன திட்டங்கள்லாம் பேசப்பட்டது, என்னென்ன டீலிங்லாம் மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இனி போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி இலங்கை ஈஸியாக போயிட்டு வந்தார்? அப்போ அவர் சிங்கள கைக்குலின்னு சொல்லக்கூடிய பாரிசாலன் இலங்கையில் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய சீனி மாணிக்க வாசகத்து கூட எப்படி நட்பு பாராட்டுறாரு? அவர் கூட எப்படி சில திட்டங்களை அரசியலில் செயல்படுத்த முடியுது? அப்போ பாரிசாலன் யார்? சீனி மாணிக்க வாசகம் உளவாளிங்கிறத நம்ம ஒத்துக்கலாம். அப்போ அந்த உளவாளி கூட இணைந்து இருக்கக்கூடிய பாரிசாலன் யார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு முன்னால் வந்து நிற்கும். ஏற்கனவே நான் இதுக்கு முன்னால் என்னோடய முகநூல் பக்கங்கள் நிறைய எழுதியிருக்கேன். சோழர்கள் காலத்தில் நிறைய பட்டங்கள் வழங்கப்பட்டது. இந்த பட்டங்கள் தமிழர்களுக்கும் வழங்கப்பட்டது, தமிழர் அல்லாத குடிகளுக்கும் வழங்கப்பட்டது. இந்த பட்டங்கள்லாம் பின்னால் வந்து ஜாதிகளாக மாறிச்சு. இப்போ அந்த ஜாதியை நம்ம பொதுப்படையாக பேசுகிறோம். அந்த ஜாதிகளுக்கு உள்ள குடிகளை நம்ம தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதில் நிறைய தமிழ் குடிகளும் இருக்கும், தமிழர் அல்லாத குடிகளும் இருக்கும். இப்போ பாரிசாலன் சார்ந்த சமூகமும் அப்படி வந்து ஒரு பட்டத்தின் பால் உருவான ஒரு சமூகம் தான் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று உண்மை. அப்போ கிட்டத்தட்ட பாரிசாலனுக்கு பின்னால் இருந்து பாரிசாலனை இயக்கக்கூடிய லாபி எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ ஓரளவு தெரிய வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த சீனி மாணிக்க வாசகங்கிற நபர் திருமணம் செய்திருக்கக்கூடியது ஒரு கிறிஸ்தவ பெண். பாரிசாலனும் திருமணம் செய்திருக்கக்கூடியது ஒரு கிறிஸ்தவ பெண். தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறாரு. தமிழ் பெயர் வைக்காதவர்கள்லாம் தமிழர்கள்னு சொல்கிறாரு. தமிழர்களுடைய பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் பின்பற்ற முடியாதவர்கள் எப்படி தமிழர்களாக இருப்பாங்கன்னா அவர் பல காணொலிகளில் பேசியிருக்காரு. ஆனால் பாரிசாலன் திருமணம் செய்திருக்கக்கூடிய பெண் கிறிஸ்தவ பெண். பாரிசாலனோட திருமண புகைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ் மரபுப்படியான ஒரு திருமணமாக அது இருந்திருக்காரு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜாக்கள் மைசூர் செட்டப்புக்குள்ளே அந்த பாரம்பரியத்துக்குள்ளே எப்படி திருமணம் நடத்துவாங்களோ அந்த மாதிரியான ஒரு திருமணமாக தான் அது இருந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த தேர்தலுக்கு முன்னால் சீமான் அவர்களை ப்ரொமோட் பண்ணி பேசின யூடியூப் சேனல்ஸ், நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே இப்போ
சீமான் அவர்களை டார்கெட் பண்ணி அடித்து நொறுக்கிடணும், இப்படியே உட்கார வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பாரிசாலன் அவர்களை ப்ரொமோட் பண்ணுற வேலையை ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு இருக்காங்க. கார்ட்டூனிஸ்ட் பாலாலாம் ரொம்ப தெளிவாக அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ இங்கே தமிழ் தேசிய அரசியலுடைய கண்காணித்துவம் அப்படிங்கிறது ஒரு ஆள்கிட்ட வந்து இன்னொரு ஆளுக்கு கைமாத்துறதுக்கான முயற்சியை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியும். பொதுவாக இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள், இப்போ இந்த மன்னன்லாம் இருக்கார் இல்லையா, அவர் கூட என்ன சமூகம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வெளிப்படையாக அறிவிச்சது இல்லை. இவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. தமிழர்களை புகழ்ந்து பேசுறது, தமிழர் வரலாறை புகழ்ந்து பேசுறது, தமிழர்கள் தான் எல்லாம் அப்படின்னு பேசுறது, இது இவங்க எல்லாருக்குமான ஒரு காமனான ஒரு அஜெண்டாவாக இருக்கும். ஒரு பக்கம் நம்ம இப்படி பேசி 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 என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொரு பக்கத்தில் இப்போ இந்த நடந்து முடிந்த தேர்தலில் வந்து தமிழ் தேசியம் வந்து இப்போ டெட் பாடியாக ஆக்கி போஸ்ட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். மக்கள் வந்து இந்த இன அரசியல், மொழி அரசியல், பண்பாட்டு அரசியல் எல்லாம் கடந்து ஒரு மாற்று அரசியலை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த மாற்று அரசியல் அப்படிங்கிறது திராவிடம் 3.0 தான் இருக்குது. அதை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இந்த திராவிடம் 3.0க்குள்ள ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வந்திருக்கக்கூடியவர்கள் நிறைய பிறமொழியாளர்கள் தான் இருக்காங்க. அதுவும் எல்லாருக்குமே தெரியும். அப்போ தமிழ் தேசியம் வீழ்த்தப்பட்டிருக்கு. தமிழ் தேசியம் ஏன் வீழ்த்தப்படுது அப்படிங்கிறதுக்கு பின்னால் நம்ம வந்து ரொம்ப டீப்பாக இறங்கி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பழம்பெருமை பேசுதல் அப்படிங்கிறது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். தமிழர்கள் இந்த பழம்பெருமைகளை பேசுறது வந்துட்டு ஒரு இயல்பு அரசியல், நடைமுறை அரசியல், சமகால அரசியல் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதை நோக்கி பயணிக்கணும். ஆனால் இந்த நபர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, பாரிசாலன், மன்னன், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்குள்ளே வரவே விட மாட்டாங்க. இந்த எகிப்தில் கண்டெடுக்கப்பட்ட அந்த சிகை கொச்சன்ற வார்த்தையை வச்சு ஒரு 6 மாதம் தமிழ்நாட்டோட அரசியல் அவங்க ஓட்டினாங்க. கீழடியில் கிடைத்த சில தரவுகளை வைத்து ஒரு 6 மாதம் ஓட்டினாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து இந்த மத்திய கட்டமைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதை வச்சு பேசுங்க, தமிழர்கள் தான் எல்லாம், தமிழர்கள் தான் எல்லாம் பேசுங்க அப்படின்னு. இப்படி ஒரு பக்கம் பெருமையாக பேசி நம்மளாம் ரொம்ப பெருமையோடு இருக்கும்போது இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட எல்லா அடிப்படை உரிமைகளையும் வளங்களையும் சுரண்ட ஆரம்பிச்சிருவாங்க. தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, யாராவது ஒருத்தர் வந்து தமிழர்கள் யார் தெரியுமா, தமிழர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டா போதும், அவங்க என்ன ஜாதி என்ன மதம்லாம் பார்க்காம நீ பச்சை தமிழன்டா அப்படின்ட்டு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மனநிலையிலேருந்து மாறி தமிழர்கள் எல்லாத்தையும் ஏன் எதற்கு எப்படின்னு தீவிரமாக ஆராய ஆரம்பிக்கணும்.